வாசிக்கிறதுக்கு மனசு என்ன பண்ண மாட்டேங்குது. கடைசியில் பார்த்தா யாரா என் டைம் நான் திருடினது அப்படின்னு பார்த்தா இது டயர்டா இருந்ததுனால கொஞ்ச நேரம் துக்கம் வர்றதுனால உடனே என்ன பண்ணுவோம், எதையா எடுத்து வச்சு பாக்குறது. பார்த்துட்டு உலகத்துக்கு எது வேணா என்ன பண்ணுவோம், துக்கம் வரும். இதை எப்படி வாங்கலாம், எவ்வளவு காசு இருக்கு, ஜிபேல வெறும் 2 ரூபா தான் இருக்கா, என்னடா பண்றது. இதெல்லாம் சுத்தி 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 வாழ்க்கையை எங்கதான் வச்சிருக்காங்க, டிஸ்ட்ராக்ஷன்லயே, அதாவது கவன சிதைவுலயே வாழ்க்கை எப்படி போகுது. இதுக்கு தான் என்ன பண்ணணும், நான் இன்னைக்கு காலையில என்ன பண்ண போறதில்ல, சமைக்க போறதில்ல, அந்த டைமை ஃபுல்லா என்ன பண்ண போறேன், வேதம் படிக்க போறேன். தேவனுடைய வார்த்தையினால நான் பலப்பட்டு என்ன பண்ணுவேன், காரியத்தை. நமக்கு அதுல என்ன கிடைக்கும், ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சாலிடா கிடைக்கும். காலையில ஒரு 5:30 மணிக்கு எழுந்திட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த பீரியட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருக்க, வேதம் வாசிக்க, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த, இந்த சரீரத்தோடு அவருக்கு கொடுக்க நமக்கு டைம் கிடைக்கும். அப்ப என்ன உணர்வு, விடுதலை உண்டாகுது. எதுல உண்டாகுது, முதல்ல வேதம் வாசித்தாலே விடுதலை வந்துடும், ஜெபிச்சாலே என்ன பண்ணணும், விடுதலை வந்துடும், அவரோட நடந்தாலே. சோ கர்த்தர் இந்த வாரத்துல நம்மள அநேகரை விடுதலை ஆக்கியிருக்கார். இந்த வாரத்துல எனக்கும் உபவாசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். சரீரம் மகிமையினால தாங்கப்பட்டு ஒரு 30 மணி நேரம் 35 மணி நேரம் 2 காஃபியோட ஓடுது. கேட்க மாட்டேங்குது. அப்படியே கேட்டாலும் கொஞ்ச நேரம் அமைதியா ஸ்தோத்திரம் தாவி தேங்க்யூ லார்ட் சொன்ன என்ன வருது, ஜெயிக்க. இந்த டைம் எல்லாம் உட்கார்ந்து வேதம் வாசிக்க, அவரோடு அவரை காண. இந்த 2 நாள்ல நாங்க யாத்ராகம புஸ்தகத்தை முழுமையாய் முடிக்க, பிள்ளைகள் எல்லாருக்கும், வந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் யாத்ராகம புஸ்தகத்தை முழுமையா நம்ம படிச்சிட்டோம். அந்த மாதிரி முழு புத்தகமா முடிக்க வருங்காலத்துல என்ன பண்ணுவார் கர்த்தர், கிருபை. வேற என்ன இருக்கு, இதை காட்டிலும் மகிமையான காரியம் நாம் தேடுவதற்கோ பார்ப்பதற்கோ இருப்பதற்கோ உலகத்துல என்ன இருக்கு. இதுக்குதான் கர்த்தர் என்னை எங்க கொண்டு போனாரு, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு. என்னுடைய விருப்பத்தை மீறி என்னை எங்க கொண்டு போய் படிக்க வைக்கிறாரு, பிலாசபி போய் படிக்க வைக்கிறாரு. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல மாஸ்டர்ஸ் இன் பிலாசபி 2 வருஷம். எனக்கான வாசல் இருந்து கர்த்தாவே, நான் கேட்டு வந்தது என்னது, ஒரு எம்பிஏவோ ஏதோ ஒரு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சிச்சுன்னா நான் படிக்கலாம். பிலாசபில இந்துசம், துவைத்தம், அத்வைத்தம், புத்திசம், அதுல அத்வைத்தம் துவைத்தம்லாம் உள்ள போய் படிச்சீங்கன்னா அதுல ஒரு அணு இருக்குது, இறைவன் ஒரு அணுவா இருக்கிறார், அப்புறம் 2 அணுவாய் மாறுகிறார். ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவ்வளவு பெரிய புக்கு 2 புக்கில் வச்சிருக்காரு, இந்தியன் பிலாசபி 1, இந்தியன் பிலாசபி 2. ஒரு 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ள அதுவும் உலகத்தினுடைய